ஏதோ கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எடிட்டிங் பண்ணி எது ஸ்டார்டிங் எது இல்ல சார் நான் சட்டை என்ன எடுறா அத இதெல்லாம் போடக்கூடாது. என்னோட கன்சென்ட் இல்லாம இன்வென்ட் தானே உட்கார்ந்துருக்கேன். இதுல என்னடா இருக்கு? நோ வே வித்அவுட் மை கன்சென்ட் நோ ஒன் ஷுட் போஸ்ட் எனிதிங். அதெல்லாம் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நீ சரி நல்லா எடுத்துட்டு வா. என்ன எடுத்துட்டு வா? ப்ரோ எடுத்துட்டு இருக்கியா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? கத்தி வேணும். என்ன வேணும்? கத்தி இருக்கு. அதுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன். போ நீ முத விளக்கணும். சும்மா இதே சொல்லிட்டே இருக்க. உப்பு வேணுமா? உப்புலாம் வேணும். சரி வாங்க உப்பும் எடுத்துட்டு வா. தண்ணி வேணும், உப்பு வேணும், எண்ணெய் வேணும். அப்புறம் ஒரு ஒரு பாத்திரம் வேணும். தோசையில ப்ளூ கலர் எண்ணெயா? ப்ளூ கலர். ஏய் இல்ல ரெட் கலர். ஒரு இன்னொரு ஒரு குட்டி குண்டா மட்டும் எடுத்துட்டு வா. நீ இட்லி பானையே எடுத்துட்டு வா. இல்லாட்டி குட்டி குண்டா எடுத்துட்டு வா. நீ மாவு பிரிச்சு கொடுத்துருக்கலாம். நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டேன் பாத்தியா? கடைசியில அங்க வந்துட்டு ஆபீஸ்ல வந்துட்டு சத்யா ப்ரோ என்ன சமைச்சீங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். இதுதான் உண்மை. மறந்துட்டேனே. ஓடிட்டு இருக்கா வீடியோ. என்ன பண்ண போறோம் எடிட்டிங்மா. நீ முதல்ல தொடைய மர பெரிய ராஜ்கிர மாதிரி தொடைய. நீ மாசம் தவிர்ப்போம். சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காது. எதுக்கு சிரிக்கிறேன்னு என்ன பிரச்சனை? இது தனியா இருக்குடா. தண்ணியில ஊத்துறேன். கொஞ்சம் அமைதியா அதுக்கு சாப்பிடணும். தோசை கரண்டி எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கு. தோசை இதுலதான் நீ ஊத்துவேன்னா டேய் லூஸ் எடுக்கணும். இந்த கரண்டியா திருப்பி போறக்கா. ஃபர்ஸ்ட் தோசை சதீஷ்க்கு தான். இல்ல ஃபர்ஸ்ட் தோசை நல்லா இருக்காது. நீயே சாப்பிடு. சரிப்பா நானே சாப்பிட்டுப்பா. உனக்குன்னா கொஞ்சம் கேவலமா ஊத்திருக்கேன். எனக்கு தலைவனுக்கு கொடுத்துடலடா. முடியாது தலைவா. மூடி வைக்கல. இட்லி பானை மூடி வேணும் எனக்கு. ப்ரோ நான் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு ஒரு கவுண்ட் ஒன்று போட்டுரு. எத்தனை வாட்டி எழுப்பி போடுறான்ட்டு. 22 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்ப இப்போ உட்காரும் போது ஏதாவது சொல்லுவான் பாறேன். இட்லி பொடி எடுத்துட்டு வானுவான். இட்லி பொடி ஊத்துறதுக்குள்ள பொடி தோசை சொல்ல போறேன். நான் இட்லி பொடி அங்கே எடுத்துட்டு அப்படின்னு. சரி இன்னைக்கு தோசை சொல்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்படியே அன்கட்டா அப்படியே போட்டுட்டே இருக்கணும் வீடியோ. அது ஒண்ணு. ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளை பார்த்தா யாருன்னா குழம்பு வைக்க மாட்டாங்க. வச்சாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா தோசை சொல்றதுக்குலாம் எதுக்கு கட் பண்ணாம போடணும். இன்னைக்கு வந்து எப்படி எடிட் பண்ணி ட்ரை பண்றோம். அமைதியா நீ என்ன வாய் வச்சியோ. இவன் தோசை சூடல வரல அப்படின்னா இப்படிதான் என் மேல பழி போடுவோம். சூப்பரா வந்துருக்கு. உடனே மாத்திட்டான். தெரியுதா தோசை? வெங்காயம் இருந்தா அர்த்தம்னா சூப்பரா. வெங்காய தோசைக்கா? இல்ல வெங்காயம் தோசைக்கல்ல துடைக்க. அதுக்கு சரவணா உனக்கு 4 தோசை ஊத்துறேன். இது எப்படி வெட்டவா? நான் இது மாதிரி தான் ஊத்துறேன். எனக்கு ரோஸ்டா. சரி இதை வச்சுட்டு இந்த இதை மட்டும் வெட்டேன். அதை கொண்டு எதை கொண்டா? கத்தி கொடுத்தேன். இங்கே கட் பண்ணாத குப்பையா பறக்குது இல்ல. நீயா கூட்ட போற? எனக்கு கூட்ட போறேன். தோசை அது பரவாயில்ல சரவணா. என்ன ஒண்ணு தூசியா? அமைதியா இருக்கு சொல்லு சரவணா. கோவமா இருக்கு. என்ன ஒழுச்சு? பிரச்சனை இல்லை. கொடுத்துடலாம். தண்ணி ஊத்தின்னு இருக்கா? பின்னாடி இருந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவ்வளவு பெரிய வெங்காயத்தை வெட்டி இருக்க பைத்தியமே? அரை வெங்காயம் அதுல கொடு போதும். வெங்காயம் ஓரளவுக்கு தான்
தங்கோதர வேற லெவல் குத்துட்டுக்க பாருங்க. போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து இது என்ன சொல்லுங்க வாட்டர் இப்படி ஆட்டு வாட்டர் இன்னொன்னு என்ன சொன்னா கோல்ட் வாட்டருக்கு ஆட்டு வாட்டர் இன்னொன்னு என்னது சொன்னாரு. வெங்காயம் வாட வருது. வெங்காயத்தை தைச்சா வெங்காயம் வரும். உன்னையெல்லாம் கூப்பிட்டு சமைக்கிறேன். இந்தா நீ ஊத்த மட்டும் தான் செஞ்சிருக்க. மாவு எடுத்து சட்டியில் ஊத்திருக்க, சட்டியில எடுத்து அதுல ஊத்திருக்க. மிச்சம் எல்லா வேலையும் செஞ்சது நானு. கொட்டா அதை சுத்துறது கூட நானே சுத்தி திருப்பி போட்டுருவேன். நான்ஸ்டிக் கல்லு ஒட்ட கூட ஒட்டாது. நினைச்சிட்டு இருக்கியோ? ஆமா. சப்பாத்தி ஒரு தடவை சுட்டுப்பாரு அப்புறம் தெரியும். இதுல அவனே தோசை சுத்துவான். நம்ம கோட் விட வச்சுப்போம். யாரு வேர்ல்டு பியூட்டி உலக ஐஸ்வர்யா. அது சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் உலக அழகே ஐஸ்வர்யா ராய் சொல்றேன். ஐஸ்வர்யா ராய் கரெக்ட். நம்ம ஆபீஸ் ஐஸ்வர்யாவை நான் சொல்றேன். கட் பண்ணி கண்டம் பண்ணிடுவான் அவன். ஐஸ்வர்யா உனக்கு தான் தோசை ஊத்திட்டு இருக்கேன். இது தனியா நீ அனுப்பிச்சுக்கப்பா வாட்ஸ்அப்ல. யூடியூப்ல போட முடியாது. கத்தி அப்படி ஆட்டாத வை, கீழே 3 தட்டு தட்டு. சரவணாக்காக குப்பை வர டே எடுறா பைத்தியமே அடிச்சுனா. குப்பையில தானே போட்டேன். சரி இது என்ன இது மூடி வச்சு 23 என்னதுடா? நான் எந்திரிச்சு உட்கார்ந்து கிழிச்ச ப்ரோ என்னை கவர் பண்ணுதா தெரியுதா? நான் பாட்டு பாடவா? கவர் பண்றியா? கவர் பண்றியா? சரி நான் பாட்டு பாடவா? அடித்தால எவனாவது ஒருத்த பார்த்துட்டு இருந்தானே எந்திரிச்சு ஓடிடுவான். ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருங்க. ப்ரோ நைஸ் ட்ரை டோன்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் வீடியோக்கே வருவானுங்க. பாடு பாடு போடா. பாட்டு சித்தியா இது என்ன பாடுறா இப்ப ட்ரெண்டிங்? முத்தமலை. முத்தமலை உனக்கு கொடுப்பாண்டா, உனக்கு கொடுப்பாண்டா. என்ன திருட்டு ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? திருட்டு ஜோக்கு நம்ம ஆபீஸ்ல தானே போட்டாங்க. இப்போ இதுதான் புது ஜோக். சொல்லு பாடு. அது அந்த பாட்டு பாட மாட்டேன். சரி சுகர் பேபி பாடு. பாடு பாடு பாடு. காஸ்டியூமோட பாடு. டார்ச்சர் பண்ணாத. கண்ணா 24. ஆமா + 23 அப்படி போட்டுங்க. ஜானுதம் பேப்பர் ஆயிட்டா. ரிகர்சல் பார்க்க இந்த பாட்டு நான் பாடுறேன். தெரியாம வந்துருச்சு. வேற ஞாபகத்துல வந்துருச்சு. வேற பாட்டு தான் பாடலாம்னு நினைச்சேன். என்ன கிண்டிக்கிட்டே இருக்க வருமா? மூடுற வாய. எவனாவது தோசைக்கல்லுக்கு வெளியே வரைக்கும் ஊத்து. பாரு எங்க வரைக்கும் ஊத்திருக்கான். ஆனா எப்படி வரும்னு மட்டும் பாரு சரவணா. ஏன் உங்களுக்கு ரோஸ்டா இந்த மாதிரி வருதுன்னா என்ன ஊத்துனா? நீ குண்டா ஊத்துறா உன்ன மாதிரி. சரி வாக்கிங் எத்தனை ரவுண்ட் போன இன்னைக்கு? நான் 3 கிலோமீட்டர் நடந்துட்டேன் இன்னைக்கு. ஜோக் வருது. என்ன பண்ணான்னு கேளு. பேக்கரிக்கு போனோம், ஒரு பப்ஸ் சாப்பிடலான்ட்டு. இன்னைக்கு கூட லாஸ்ட்டுடா. இந்த பப்ஸ் தான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே இந்த வீக் நான் பப்ஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதை போயிட்டு பப்ஸ் திரும்பி முடிச்சாச்சுல. சும்மா இருக்கணும். இந்த கடையில் சம்சா நல்லா போல தெரியுதுடா அப்படிங்கிறா. மாவு வாங்கிட்டு வரப்ப சம்சா தின்ட்டு வந்திருக்கான். சம்சா தின்னேன்னு சொன்னான். அப்புறம் நான் திட்டுவேன்றதுனால அவன் இல்லைன்னு இருக்கான். இந்த அவன் இன்னொருத்தவங்க ஒரு காமெடி நல்லா பண்ணுவாங்க. அதில் வர மாதிரி தான் வருவான். 3 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி 300 கிலோமீட்டர்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்க. அது என்னது கையில? அதுவா அந்த முக்கு கடையில சூடா பஜ்ஜி போட்டு. நீ பாட்டு பாடலையா? இந்த பாட்டு பாடு. அம்மா பாட்டு தான். இது மாதிரி எடுத்துட்டு ஒரு ஜோக்கா இருக்கு தெரியும். 1/2 கிலோ வாங்கிக்கலாமோ?
அதுதான் மிச்ச இட்லியை நான் காலையில இட்லி மாவு செஞ்சு தர போறேன்ல, தேவயானி மாதிரி. நீ ஒரு 4 தோசை ஊத்து, நான் ஒரு தோசை ஊத்துறேன். நீ தயவு செஞ்சு விடு. அடுத்த தடவையில இருந்து இந்த வீடியோ ஒரு 1,00,000 லைக்ஸ் வந்துருச்சுன்னு அடுத்த தடவை இருந்து சொல்லிட்டேன். 9 லைக் 9 லைக் 9ல 30 லைக் ஒரு நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் 30 லைக் அவங்களே போட மாட்டாங்க. போகடா ஜோக்கர்ன்னு போயிடுவாங்க. இல்ல கமெண்ட்லவே நமக்கு ஐடியா நிறைய கொடுப்பாங்க. கமெண்ட் வருமா பாப்போம். நம்ம பாட்டு அடுத்து என்ன அடுத்து தோசை சுட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்ப நெக்ஸ்ட் பாட்டு பாடணும். நம்ம சரி நான் வந்து இது வந்து சரி 1,00,000 லைக் வந்தா நான் உனக்கு தோசை ஊத்த சொல்லி தரேன். 1,00,000 1,00,000 லைக் வராதா? அண்ணாவோட டீஷர்ட்கே அவ்வளவுதான் வரும். அப்படியா? 1 ஹவர்ல அவ்வளவு வரும். அதாவது யாருடா அண்ணா? விஜய் அண்ணா. கண்டிப்பா எனக்கு விஜய் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. எனக்கு இங்க தானே இருக்கு. அண்ணா வீடு இங்கதான் இருக்கு. நம்ம ஒரு நாள் கூட கூட்டிட்டு போக மாட்டேன். ஆமா வாங்கண்ணா டீ சாப்பிட்றீங்களா சத்யா, அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாட்டு பாடணும்டா. நம்ம பாட்டு பாடினா அதை வச்சு கலாய்க்கிறதுக்காச்சும் நான் பார்க்கணும். 10 பேரு. சரி பாடு. என்ன பாட்டு பாட போறேன்? நான் மயிலிறகே பாடலான்னு தான் இருந்தேன். ஆனா நீ அது எஸ்.ஜே. சூர்யா வச்சு ஆல்ரெடி ஓட்டி விட்டு வராது. மொதல் எபிசோடுக்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். சித்ராமா பாட்டு ஏதாவது பாட்டு பாடு. சித்ராமா வயசுலயே பாடணும். கீச்சிருவாங்களா? கீச்சு விட்டு பாடிட்டு இருப்பது அப்புறம் வீல் வாய்ஸ் வருமா? சரி பாடு பாடு போடா. பாடுறா. 2 பேரும் சேர்ந்து பாடலாம். இது நான் போகிறேன் அந்த பாட்டு. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. என்னடா ஐஸ்வர்யா மாதிரி பாடி கட்டியா? நானும் ஐஸ்வர்யா சேர்ந்து பாடணும். நினைப்பு பூரா. சரிடா டோலியை விட்டுட்டு தோசையை சொல்றா. நான் வந்து லேடிஸ் வெர்ஷன் பாடலான்னு ட்ரை பண்ணேன். எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம் ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும். நீ பாடு அடுத்த லா 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 பாடு. பாடு ப்ரோ. அறிவாளர் சொன்னா பாடு. வீடியோல என்ன அவ்வளவு உடிச்சு நிக்கிறீங்க? ஆமா இனிமேட்டு அப்போ ஒவ்வொரு வீடியோ தோசை மெயினா ஒரு விஷயத்த நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது கத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதனால இப்ப ஓகே நான் வந்து உங்களுக்கு தோசை ஊத்த சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, எதனா சப்பாத்தி சுட்ட கல்லா இருந்துச்சுன்னா தோசை வராது. ஸோ வந்து தோசைக்குன்னே ஒரு கல் வச்சிருப்பீங்கல்ல, அதுல சுட்டு கத்துக்கோங்க. தோசைக்குன்னு ஒரு கல் வச்சுதான் அதை வச்சு ஒன்னதான் அடிக்கணும். இல்ல என்னன்னா சப்பாத்தி சுட்டுறது வந்து ரொம்ப ஹாட்டான இதுல வச்சு சுட்டாதான் சப்பாத்தி நல்லா வரும். ஸோ அதுலயே நீங்க திரும்பி தோசை ஊத்துனீங்கன்னா ஒட்டிக்கும் எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு டிப்பு சொல்றேன். சரி டிப்பு வேணாம், டிப்பு அடுத்து யூடியூப்ல எதுனா சிரிக்கிறத பார்த்தா அப்படியே ஒரு சொல்றா ஒரு கரண்டி மாவு எடுத்து சும்மா விரட்ட விட்டுன்னு ஊத்திருங்க. ஊத்தி முடிச்சுட்டு சொல்றேன். அப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் ரோஸ்டா இருக்காது இல்ல சில இதெல்லாம். ஸோ அதை ரோஸ்ட் ஆக்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி மொந்தமான தோசையை ரோஸ்ட் ஆக்குறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். தோசை ஊத்துறது எப்படி? மக்கள்லாம் பார்ப்பாங்கல்ல. மக்கள்லாம் பார்ப்பாங்க, நீ ஏன் சொல்ற? இது ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைக் வரட்டும். 2 வியூஸ் 1 லைக் அதை நீயே போட்டுருவ. எல்லாரும் 10 வியூஸ் 5 லைக். என்ன பண்றது, எல்லாரும் மொக்கையா இருக்குன்னு சொன்னேன். சரி நம்ம இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வச்சுக்கிறேன்.
இவன் தோசை சுடுறதை பார்த்து அப்புறம் இவன் கல்யாணம் ஆகி போயிட்டான்னா நானே தோசை சுட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு அப்படியே சேட் பீஜியம் போட்டு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சத்யாவுக்கு பையனுக்கு பசிக்குதுன்னு நான் உட்கார்ந்து நீ தோசை சுட்டுட்டு தானடா இருக்க, நான் என்னடா சட்னி சரி மக்களே இப்ப பாருங்க, ஆ. ஒரு கரண்டி மாவை அப்படியே சென்டருக்கா ஊத்திடுங்க. அப்புறம் நடுவுல ஆனா வேக வேகமா சுத்தணும். இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மெதுவா சுத்தினீங்கன்னா ஒட்டிக்கும். ஒட்டிடுச்சு. ஒட்டல உங்களுக்கே கேமரால தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்து பக்கம் வந்திருக்க ரிசர்ச் வந்துக்கலாம் நினைக்கிறேன். சரி இது தூக்கி காட்டு. அசிங்கமா பேசாதே. நான் இதுதானே காட்ட சொன்னேன். முடிஞ்சிடுமா? இவன் வித்தியாசமா பேசுறான் கெட்ட வார்த்தை. இது அப்படியே கேரக்டர்ஸ் அப்படின்னா இது வந்து உண்மை. இவன் தான் எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி இது பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதா தப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காரி போவாங்களோ உன்னை பத்தி பேசுறது தப்பே இல்லடா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கெட்ட தெரிஞ்ச ஹரிசங்கர் 4 பேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அசிசிவா ஐடியா யாரே கொடுப்பேன். ஆபீஸ்ல இருக்கவங்களா இழுக்காத. ஆபீஸ்ல இருக்கு டேய் கத்தி குத்திர போதுடா. அந்த சைடு தூக்கி வைடா. நான் ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிடலாம் நம்ம. சரியா? ஓகே. அந்த சட்னிக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். மிளகா சட்னி அதெல்லாம் தரமாட்டேன் யாருக்கும். அம்மா பார்த்துக்கோங்க, சட்னி தர மாட்டேங்கிறான். யூடியூப் வீடியோல பார்த்து கமெண்ட்ல அம்மா சொல்லுவாங்க, ஏய் அவனுக்கு சட்னி கொடுறா அப்படி சொல்ல மாட்டாங்க. சட்னி கொடுத்துறா. நான் கூட சொல்லுவேன் தெரியுமா? இதுக்கு அப்படியே ஏதாவது என்றால் அசிங்கமா தான் போடு. ரோஜா ரோஜா அசையாத மரம் ஒண்ணு உய்ந்தது கீழே ஜானுதம் மருதம் தம் இது உந்தன் கையில் சொல். இரு நான் எடுக்கிறேன். அந்த ஒரு தோசையும் உருட்டாம வரும். இப்ப பாருங்க பெஸ்ட் தோசை இதுதான். ஏய் சிரிக்காத முத்து. இன்னும் அந்த சைடு வேகல போடு. நான் எடுக்கும்போது மட்டும் ஏதாவது சொல்லிடுவான். ஒரு ஜெலசிஸ் இது ஜெலசிஸ் செய்யலாம். பாரு எவ்வளவு அழகா. அவ்வளவுதான். நீ அப்படியே நீ எடுத்துன்ற மாதிரி சீனை போட்டுருவேன். நான் தான் இந்த தோசை தான் அழகா எடுத்திருக்கேன்றது பதிவு பண்றேன் மக்கள் கிட்ட. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இப்படிதான் முருகலா இப்படிதான் முருகலா சொல்லணும். பாத்துக்க. ஏன் திருப்பாதடா? போடும்போது ஒரு சத்தம் வரும். ஆக்சுவலா திருப்பினா நல்லா தான் இருக்கும் தோசை. அப்படின்னு எனக்கு திருப்பாம சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நான் என் பேர்ல எஸ்ல வந்து ஒரு தோசை அதுக்கு பக்கம் ப்ரோ இது எஸ் மாதிரி இல்ல ப்ரோ. நீ எடுத்துட்டு வந்து காட்டு. என்னமா இருக்கு? எடுத்துட்டு வந்து காட்டு ப்ரோ. நீ எஸ் இல்ல. இது என்ன மாதிரி இருக்குன்னு இது வந்து நீங்க சொல்லுங்க. இது யானையோட வயிறு, இது யானையோட தந்தம், யானையோட காது. நான் இந்த அளவுக்கு யானைக்குட்டி வயித்துல போய் எக்ஸ்ரே எடுத்து இது நீ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா இந்த தற்குறி இதை போய் எஸ்ஸுங்கிறான். சரி அவ்வளவுதான். டாடா பை பை. போதும். நல்லா இருக்குல்ல? நான் சொல்லும்போது யாருமே நக்கல. நம்பல. சீரியஸா வாய் கொளறிட்டு. மிளகாய் சட்னி சூப்பரா இருக்கு. தோசை, வெண்டைக்காய் குழம்பு, மிளகாய் சட்னி சூப்பர். இன்னொரு வீடியோல நாங்க என்னடா என்னது வெண்டைக்காய் பூரா எடுத்துட்டான். வெண்டைக்காய் பூரா எடுத்துட்டாங்க பாரு. எனக்கு ஒரு வெண்டைக்காய், அவனுக்கு 7 வெண்டைக்காய். ஓகே பாய். பிடிச்சது நான் தான். எப்படித்தானோ சொல்லு. எப்படித்தானோ